நான் என் மனசுல நிறைய நினைச்சிருக்கேன். இத மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா உன் கோயிலுக்கு நான் பாத யாத்திரை வரேன்ப்பா. அத்தை, வீட்ல இருந்து கோயில் வெறும் ஒரே 1 கிலோமீட்டர் தான். அதுக்கு நீங்க பாத யாத்திரை போவீங்களா? என்னத்த சாமியவே ஏமாத்த பாக்குறீங்களா? நான் சூடு வச்சிருவேன். டேய், நான் பழனிக்கு பாத யாத்திரை போறேன்னு சொன்னேன்டி. நீ சீக்கிரம் கலரு. ஏதாவது ஒண்ணு பேசாத. சும்மா ஏதாவது சொன்ன உனக்கு. வேலைய பாரு. இருக்கு. சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கமா. டேய், டேய், உன் மாமனுங்களுக்கு தானடா. என்ன குறைஞ்சிர போற செய்யடா. அவ வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக முடியாது இல்லப்பா. ஏதாவது பழம் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு போனல. ஏன் நானும் அண்ணனும் இப்ப கடத்தருக்கு போயிட்டு பூ பழம் வெத்தப்பாக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வர சொல்றியா? டேய் இரு, நீ வடிவிட்ட சொன்னா ஏற்பாடு பண்ணிட்டு வா. சரிப்பா, நான் வடிவிக்கிட்டே பேசிக்கிறேன். என்ன சக்தி சொன்னா தப்பா நினைச்சுக்காதுன்னு மனசுல இருக்கிறத சொல்றேன். கோமதி வீட்டுக்கு விருந்துக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைண்ணா. எனக்கு கூட தான் அவ்வளவா விருப்பம் இல்ல. அப்புறம் நாங்க போனோம் போவேன விட்டுருவோம். எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். வேணா சக்தி. அண்ணா, எனக்கு போக சுத்தமா பிடிக்கல, உங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. பிடிக்காத விஷயத்தை எதுக்கு நான் போய் பண்ணணும்? கஷ்டப்படுறாங்கல்ல. ஏன்னா அம்மா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது இது என்ன முதல்ல என்ன? அண்ணா நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஆத்தா அவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுங்களும் வெக்கம் மானம் சூடு சொல்ற எல்லாமே வந்து நிக்கதான் போதுங்க. அதை நம்ம பாத்துட்டு இருக்க முடியுமாண்ணா? டேய் அதெல்லாம் நடக்காதுடா. அம்மா சொன்னதுக்காக அங்க போறோம், சாப்பிடுறோம், திரும்ப வரோம், அப்படித்தான்.